இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சச்சின் ஸ்ருதி பிராண்டோட 4 சேனல் ஆடியோ போர்டு தான் பார்க்க போகிறோம். எஸ்எம்டியில் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் இந்த போர்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் ஹீட்சிங் இல்லாமல் தான் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நாம் தான் ஹீட்சிங் தனியாக வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்த்துடலாம். பொதுவாக நீங்கள் ஒரு டாடா ஏஸ் கார் போன்ற 12 வோல்ட் டிசியில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு 2.1 ஆம்பியர் அல்லது சப்பு போட்டு 4.1 ஆம்பியர் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சப்புக்கு பயன்படுத்துகிற பவர் ஆம்ப் போர்டில் எவ்வளோ கவனம் செலுத்துகிறீங்களோ அதே போல் வாய்ஸுக்கு பயன்படுத்துகிற பவர் ஆம்ப் போர்ட்லேயும் முக்கிய கவனமாக செலுத்தணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கம்பெனி பிராண்ட் ஆடியோ பிளேயர் உள்ள சில வண்டிகளில் உள்ளே உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் சப்பே மாட்டியிருக்க மாட்டாங்க, சப் ஆம்பே இருக்காது. பேக்கில் நான் ஒரு 4 இன்ச்சோ அல்லது 6 இன்ச் பேக்கில் ஒரு 6 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு ஊஃபர், ஃப்ரண்ட்டு டோரில் ஒரு 2 4 இன்ச்சில் வந்து போட்டிருப்பாங்க, சின்ன ஸ்பீக்கரோ அல்லது ஊஃபராக போட்டிருப்பாங்க. ஆனால் அதனோட வாய்ஸ் கிளாரிட்டி ஆடியோ கிளாரிட்டின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். அதே இருந்துக்கிட்டு சில பேர் எனக்கு சப்பே வேண்டாம், இந்த ஆடியோ கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. எந்த சாங் ப்ளே பண்ணிங்கனாலும் அதனோட தரம் குறையாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது பிராண்டட் ஆம்பிஃபயரில் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிற பிராண்டட் ஆம்பிஃபயர்லாம் பார்த்திங்கன்னா கார் செட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஐசி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இது என்ன ஐசின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் சப்பு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நல்லா பேஸ் இருக்கணும், நல்லா லாங் பேஸ் விழுவணும் அப்படிங்கிறத விட அது முக்கியம். இருந்தாலும் வந்து வாய்ஸ் கிளாரிட்டியும் முக்கியம். உங்களுக்கு ஸ்டீரியோவும் தெளிவாக இருந்தால் தான் அந்த செட்டில் வந்து உங்களுக்கு கார்லேயோ இல்லை டாடா ஏசி இது மாதிரி வாங்கினீங்களையோ நீங்கள் ஆடியோ கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இந்த சச்சின் ஸ்ருதி பிராண்டில் விட்டுருக்கிற இந்த 4 சேனல் ஆடியோ ஆம்பிஃபயர் போர்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதில் ஐசி என்ன ஐசி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் அழிச்சு தான் மார்க்கெட்லேயே கிடைக்கிது, அழிச்சு தான் கொடுக்குறாங்க. இதில் போட்டிருக்கிற ஐசி பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா இந்த மாடல்லே வந்து நிறைய ஐசி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட் சிங்கிள் சப்ளையில் பார்த்திங்கன்னா 4 சேனலில் TDA7850 TDA7388 ஐசியெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுலெல்லாம் கிடைக்கிற வாட்ஸோட ஆடியோ கிளாரிட்டியோட இது வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பயன்படுத்திக்கிற ஐசின்னு பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட் டெக்னாலஜியில் கிளாஸ் AB ஹைஃபை டெக்னாலஜியில் உள்ள TDA7851L ஒரிஜினல் ஐசி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த போர்டோடலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆடியோ கிளாரிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாகவும் உங்களுக்கு வந்து இறைச்சல் தரவும் நல்லா அவ்வளோ கிளாரிட்டியாக நல்லாயிருக்கும். முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 1230 ஒரு ஆடியோ போர்டு இருந்தது. 1230 ஐசி பயன்படுத்தின ஆடியோ போர்டு 4440க்கு முன்னாடி. அதில் வந்து கேட்டிங்கன்னா 4440 விடவே அதில் 1230 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வரும். ஆனால் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அதை அடிச்சிக்கவே முடியாது. 1230 ஆடியோ போர்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது. அதுபோல் இந்த ஐசியில் பார்த்திங்கன்னா இந்த TDA7851L மாஸ்ஃபெட் டெக்னாலஜியில் செஞ்சுக்கிறப்படி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிராண்டடில் எல்லாம் நீங்கள் எது பெரிய பெரிய பிராண்டட் ஆடியோ பிளேயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐசி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் இதனோட குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். அடுத்து இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட் வாட்ஸ்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 4 ohmஸில் நீங்கள் ஸ்பீக்கர் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து 48 வாட்ஸ் வரைக்கும் பர் சேனலுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 4 ohms வந்து நீங்கள் ஸ்பீக்கர் போடுறீங்க, ஸ்பீக்கரை ஓப்பராக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 வாட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு வரும். அதே மாதிரி 2 ohmஸில் நீங்கள் ஸ்பீக்கர் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு 72 வாட்ஸ் வரைக்கும் பர் சேனலுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து 4 ohms இது மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டோரில் 4 ohmஸில் நீங்கள் 2 ohmஸில் வந்து ஸ்பீக்கரோ அல்லது ஊஃபரோ வந்து நீங்கள் டோரில் ஃபிட் பண்ணும்போது கார் டோரில் போடும்போது நீங்கள் அதை போட்டுக்கலாம். ரொம்பவே வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இதில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த TDA7851L இந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ohmஸில் ரன் ஆகும்போது உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆடியோ ரிசல்ட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்லேருந்து, அதாவது டிசியில் சிங்கிள் சப்ளையில் 12 வோல்ட்லேருந்து டிசியாக 14.4 வோல்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் லோடு கொடுத்துக்கலாம்.
இதில் ஓவர்லோடு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இந்த போர்டோட பவர் சப்ளை செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்தட்ட ரைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட டிசி வோல்ட் 12 வோல்ட் ப்ளஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டைப் கொடுத்துக்கிறாங்க. ஸ்க்ரூ லூஸ் பண்ணி விட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஐசி இந்த டிசைன் இந்த போர்டை பொறுத்தளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போர்டு வந்து ப்ரொடெக்ஷன் ஆகிக்கும். மறுபடியும் நீங்கள் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக கொடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சேனல் ஃபஸ்ட்டு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. செகண்ட் சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்புட்னு பார்த்திங்கன்னா இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. தேர்ட் சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்னு பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஃபோர்த்து சேனலுக்கு உண்டான ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7388 இதெல்லாம் போட்ட ஐசி போர்டெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து ஸ்பீக்கர் லைனில் ப்ளஸ்ஸு மைனஸு அவங்க சரியாக மென்ஷன் பண்ணுறதில்ல. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதனால் வந்து நீங்கள் வந்து இது கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, நீங்கள் எப்போ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த பொருள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ளஸ்ஸு மைனஸு சரியாக கொடுக்கணும். அது எப்படி கொடுத்தாலும் பாடுமல்ல அப்படின்னா அது அப்படி கிடையாது. அது ஸ்பீக்கர்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் அது ப்ளஸ்ஸு மைனஸு ஏன் அதை நம்ம சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பீக்கர் அதே மாதிரி உங்கள் பவர் சப்ளையில் எப்படி ப்ரொடெக்ஷன் ஆகிறத பார்த்தோமோ, ஸ்டாண்ட் பை எல்லாம் இருக்குது, அது மாதிரி பார்த்தோமோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் இந்த ஐசியில் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்பீக்கர் ஒயரு ஒன்று டச் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது, உடனே மியூட் ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து தெளிவாக கொடுத்துங்க. ப்ளஸ்ஸு மைனஸு தெளிவாக கொடுத்துக்குங்க. இந்த ஐசி பயன்படுத்தி இந்த போர்டோட ஆடியோ கெயின் பார்த்திங்கன்னா இன்டர்னலாகவே 26 dB வரைக்கும் உங்களுக்கு வந்து கெயின் ஃபிக்ஸடாக இருக்கும். அடுத்து இந்த போர்டில் ஆடியோ இன்புட் செக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேனலுக்கு உண்டான இன்புட்டு, செகண்ட் சேனலுக்கு உண்டான இன்புட்டு, தேர்ட் சேனலுக்கு உண்டான இன்புட்டு, ஃபோர்த்து சேனலுக்கு உண்டான இன்புட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பின்னு வந்துருக்கு. இதில் 4 கிரவுண்டு 4 இன்புட்டாக வருது. இது உங்களுக்கு இன்புட்டு கிரவுண்டு கொஞ்சம் டவுட் ஆகிற மாதிரி தான் இங்கே ட்ராக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ட்ராக் போகிறதெல்லாம் இன்புட்டு. இந்த செகண்ட் பின்னாக இருக்கிறது இன்புட்டு, அதாவது ஃபோர்த்து சேனலுக்கு உண்டான இன்புட்டு. இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்லேருந்து 4வது பின்னு போகுது. இது வந்து உங்களுக்கு வந்து தேர்டு சேனலுக்கான, அதாவது 3வது சேனலுக்கு உண்டான இன்புட்டு. இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா மேலேருந்து 3வது பின், இது வந்து செகண்ட் சேனலுக்கு உண்டான இன்புட்டு. இந்த ஃபஸ்ட் பின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலுக்கு உண்டான இன்புட்டு, மீதியெல்லாம் கிரவுண்டு. அதை வந்து நீங்கள் பேக்கில் திருப்பி போர்டை பேக்கில் திருப்பி பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த செகண்ட் பின் கிரவுண்டு, 4th பின் கிரவுண்டு, 6th பின் கிரவுண்டு, 8th பின் கிரவுண்டு. ஏன் அதை வந்து நீங்கள் முக்கியமாக தெளிவாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது அதிகம் வந்து சில பேர் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து இன்புட்டை கிரவுண்டாகவும் மாறிடும் லைனு. ஏன்னா அது ஃபுல்லாக லைனாக இருக்கிறது அப்படின்னால உங்களுக்கு வந்து மாறிடும். இது ஜாக்கெல்லாம் வராது, நம்ம தான் நீங்கள் சீல்டு ஒயரை பயன்படுத்திக்கலாம். பேக்கில் திருப்பி இந்த வந்து பார்த்துக்குங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லாஸ்ட்டாக லைன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹீட்சிங்கெல்லாம் வந்து முதல்ல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஹீட்சிங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஐசி பொறுத்தளவு எந்த ஐசியாக இருந்தாலும் இந்த ஐசியில் வந்து ஹீட்சிங் பேஸ்ட்டு வைக்காமல் போட்டுறாதீங்க. கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து ஹீட்சிங் கண்டிப்பாக வைக்கணும், ஹீட்சிங் பேஸ்ட்டு. அதுக்கடுத்து தான் வந்து நீங்கள் ஹீட்சிங் போட்டு கேபினெட்டில் வந்து ஃபிட் பண்ணிங்க, ஆம்ப்ளிஃபயர் கேபினெட்டில் ஃபிட் பண்ணிங்க. கேபினெட்டில் ஃபிட் பண்ணும்போது இதுக்கு ஸ்க்ரூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஐசி டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ஹேண்ட் டைட்டில் வச்சிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹீட்சிங் பேஸ்ட் போடும்போது உங்களுக்கு வந்து ஐசி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைன் இதில் அடிச்சுக்கலாம். இதில் நாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப லோ நாய்ஸ் தான். நாய்ஸே தெரியாது உங்களுக்கு. வந்து கிளாரிட்டி மட்டும்தான் இந்த போர்டை பொறுத்தளவு. 4.1 சேனல் ஆம்ப்ளிஃபயர் செஞ்சாலும் சரி, 2.1 செஞ்சாலும் சரி, 4.1 செய்யும்போது இந்த ஐசி பயன்படுத்துங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரிஜினல் ஐசி பயன்படுத்திக்கிறாங்க, மாஸ்ஃபெட் ஐசி. கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு வந்து அதனோட வாய்ஸ் கிளாரிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து நீங்கள் பிடி மேட்ச் பண்ணுறது வந்து
இவங்களதே சச்சின் சுருதியிலேயே உங்களுக்கு வந்து பிடி இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு பிடி தான் போடணும் அப்படின்னா இதுக்கு மேட்சான பிடியை வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்குங்க. என்ன தான் நீங்கள் பவர் ஆம்பு போட்டு நல்லா குவாலிட்டியான போர்டாக வாங்கி போட்டாலும் அதுக்கு போடுற பிடிலேயும் கவனம் இருக்கணும். அப்புறம் நீங்கள் டிசி பவர் சப்ளை பேட்டரியிலேருந்து கொடுக்கும்போது அதுக்கு உண்டான ஒயர் கேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் வந்து ஆம்பியர் ரேட்டிங் குறையாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ஒரிஜினலான ரிசல்ட் வந்து நம்ம ஆடியோ கிளாரிட்டி வந்து கேட்க முடியும். இப்போ இந்த போர்டோட அசம்பிள் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும்.